கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் எனக்கு வந்து இன்வாய்ஸஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிறது ஒரு டு பி ஷார்ட்டாக சொன்னோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் நடந்தது. அந்த ஆப்ரேஷன் நான் வந்து 80,000 பே பண்ணியிருந்தோம். காப்பீடு திட்டம்லேயே ஒரு 14,000 வந்தது. ஸோ நாங்கள் கட்டின 80,000 பில் கேட்டு நான் ஃபைட் பேக் பண்ணிட்டு இருந்தேன். பில்ஸ் தரமாட்டோம், எங்கள் மேனேஜ்மெண்ட்டை கேட்டு தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நேற்று வந்து சொல்லியிருந்தாங்க. நேற்று அது தான் நடந்தது. இன்னைக்கு டேயில் அதனுடைய கண்டினியூஷனாக என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இனி நான் உங்கள்கிட்ட வந்து பேச போகிறேன். அந்த நிறைய திடுக்கிடும் தகவல்கள் எல்லாமே வந்து எனக்கு வந்து தெரிய வந்தது. அது என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவேர்னஸ் பர்பஸ்க்காக இந்த வீடியோ வந்து எடுக்கப்பட்டது. பட் அதை தாண்டி நான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலோட பேரையோ ஊரையோ எதுவுமே நான் வந்து சொல்ல போகிறது இல்லை. ஜஸ்ட் சேக் ஆஃப் தி அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நேற்று நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கும் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நேராகவே போனேன். நேராக போயிட்டு நான் 80,000 பே பண்ணியிருக்கேன், அதுக்கு பில்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இல்லைங்க பில்ஸ்லாம் தரமாட்டோம், நீங்கள் யார் புதுசாக இருக்கீங்க, அன்றைக்கி பேஷண்ட் அட்டெண்டர் வேற ஒருத்தர் தானே வந்தாங்க, அவங்கள வர வைங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி வர வச்சோம். அவங்க வந்துட்டு இருந்தாங்க. பை தட் டைம் என்ன நடந்ததுன்னா, நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஒருத்தருக்கு வந்து ஃபோன் பண்ணேன். இந்த காப்பீடு திட்டம்க்கு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் பை கூகுளில் சர்ச் பண்ணும்போது ஐ திங்க் 104 நினைக்கிறேன் அந்த நம்பர் வந்தது. ஸோ அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் அது வந்து அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது இது வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 1100 கால் பண்ணுங்க அப்படின்னாங்க. 1100 கால் பண்ணுங்க அப்படின்னாங்க. 1100 கால் பண்ணேன். ஸோ அவங்க வந்து என்னோட புகாரை வந்து ஏற்கப்பட்டிருக்கு, நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க, ஃபர்தராக கால் பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணேன், சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டோடைய காண்டாக்ட் நம்பர் எனக்கு வந்து கிடச்சிது. ஓகேங்களா? ஸோ அந்த நம்பருக்கு நான் வந்து காண்டாக்ட் பண்ணலாம், இந்த காப்பீடு திட்டம் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் சார், இது வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் வரும். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு வந்து நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் கொடுத்தாரு. அவர்கிட்ட கேட்கும்போது மிகப்பெரிய ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன். அது என்ன அப்படின்னா, காப்பீடு திட்டம்ல ஒரு ஆப்ரேஷனும் ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நடக்குதுனால் அந்த ஆப்ரேஷனுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் பேஷண்ட் கிட்ட இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் ₹1 கூட வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ரூல். விச் மீன்ஸ் அந்த ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே சேர்த்து 14,000 தான் கவர்மெண்ட் கால்குலேட் பண்ணிருக்க வேலையை அந்த வேலையை வந்து வாங்கிட்டாங்க. நாங்கள் எக்ஸ்ட்ரா 80,000 பில் வாங்கினா எங்கே நாங்கள் வந்து அவங்க மேலே கேஸ் போட்டுருவோம்னு பயந்து அவங்க பில்ஸ் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாமே வந்து நான் காண்டாக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் அட்டெண்டர் எங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவங்க வரத்துக்குள்ள எல்லாமே நான் வந்து கேதர் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்க திருப்பியும் அப்ரோச் பண்ணி இங்கே பாருங்க, எனக்கு அந்த இன்டென்ஷன்லாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ நான் கட்டின அமௌண்ட்டுக்கு பில் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணாங்க, நான் உடனே வந்து அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்புறம் அந்த பர்டிகுலர் டாக்டர்ஸுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எல்லா நம்பரையும் நான் நோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எல்லாத்தையுமே அவங்க வந்து பார்த்துட்டே இருக்காங்க, அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்டுடைய ஸ்னாப்ஸ் எடுத்துக்கிட்டேன், ஒரு பக்கம் வந்து டாக்டருடைய மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்துக்கிட்டேன். எல்லாமே எடுத்து அவங்க என்ன பண்ணால் யாருக்கும் காண்டாக்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட சேர்மேன் வந்து வந்துட்டார். அடுத்த 10 நிமிஷத்துல அந்த ஹாஸ்பிட்டலோட சேர்மேன் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு, என்ன கூப்பிடுறாரு. என்னங்க பிரச்சனை அப்படின்றது, இங்கே பாருங்க நான் 80,000 கட்டியிருக்கேன், நான் அந்த கட்டினது அந்த அமௌண்ட்டுக்கான பில்ஸ் நான் கேட்குறேன், பில்லு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் போது, இல்லை சார் இதில் வந்து இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, நாங்கள் தர முடியாது அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்ன விஷயம் என்னன்னா, 1 அந்த அமௌண்ட்டை கேன்சல் பண்ணுங்க. ஸோ அந்த காப்பீடு திட்டமில் ஒரு அமௌண்ட்டை கேன்சல் பண்ணுங்க. 2 அப்படி கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னா எனக்கு பில் கொடுங்க. இல்லை பில்லும் தர முடியாது அப்படின்னா நான் 3 எனக்கு டிஸ்சார்ஜ் சம்மரிலாம் வேணும், நீங்கள் எல்லாம் கொடுங்க, ஃபர்தராக என்ன ஆக்ஷன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் கேன்சல் பண்ணிடுறேன், பட் ஆனால் நீங்கள் 13,000 14,000 எக்ஸ்ட்ரா எனக்கு பே பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் ஏன் சார் பே பண்ணணும், ஆல்ரெடி நான் 83,000 அந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் அவ்வளோ பெரிய ஒர்த்தே இல்லை, 83,000 நான் வந்து கட்டியிருக்கேன், இதையும் தாண்டி இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து இல்லை நீங்கள் வந்து விஜிலன்ஸ் லெவலில் பேசியிருக்கீங்க, ஸோ என்னைக்கானாலும் எனக்கு ரிஸ்க் ஆகும், நான் இந்த அமௌண்ட் வந்து கேன்சல் பண்ணிடுறேன், அந்த வரக்கூடிய காப்பீட்டு வந்து கேன்சல் பண்ணிடுறேன், எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்திருந்தது. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் டார்கெட் பண்ணணும் அப்படின்றது நோக்கம்லாம் கிடையாது. இது வந்து பியூர்லி ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய விஷயங்களுமே எனக்கு முன்னாடி இருந்த ஒரு பேஷண்ட்ஸ், ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளியே வந்து கிளம்புற நேரத்தில் அவங்க எல்லாமே வந்து எங்கிட்ட கை கொடுத்து
கரெக்டாக பேசுனீங்க சார், கரெக்டாக பண்ணீங்க, இப்படிலாம் பேசினா சார் நமக்கு நியாயமே கிடைக்குது அப்படின்றது என்கிட்ட வந்து விஷ் பண்ணிட்டு போனாங்க. அப்போ தான் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதும். காப்பீடு திட்டம்ல ஒரு ஹாஸ்பிட்டல் அமௌண்ட் வாங்குறாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து பேஷண்ட் கிட்ட இருந்து ஹாஸ்பிட்டலில் ₹1 கூட வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூலு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஹாஸ்பிட்டல்லேயே நான் சொன்ன விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி அமௌண்ட் வாங்கியிருந்தா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு கான்டாக்ட் நம்பரும் போட்டு அந்த ஸ்டிக்கருக்கு கீழேயே ஒரு கேஷ் வாங்குற ஒரு கவுண்டர் இருக்கு. அங்கதான் நாங்கள் கேஷே கொடுத்துருக்கோம். நான் அதை கவனிக்கவே இல்லை. ஓகேங்களா? விச் மீன்ஸ் ஒரு கவுண்டர் இருக்கு. அந்த கவுண்டர்ல போட்டிருக்காங்க, காப்பீடு திட்டத்தின் கீழ் நீங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு எந்த அமௌண்ட்டும் கொடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் பணத்தை தந்தால் கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்கு. அந்த ஸ்டிக்கருக்கு கீழே தான் கேஷ் கவுண்டரே இருக்கு. அங்கதான் கட்டியிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்றோம் அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. எஸ்பெஷலி என்னுடைய விஷயத்தை ரொம்பவே கேள்விக்குறியா இருந்தது. இந்த மாதிரி பிளண்டர் மிஸ்டேக்ஸ் தான் ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளோ பெரிய விஷயங்கள் உங்ககிட்ட எடுத்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் மேலே அந்த ஹாஸ்பிட்டலை டார்கெட் பண்ணணும், இல்லை அங்கே இருக்கிற டாக்டர்ஸை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன்னா அந்த ஹாஸ்பிட்டல் பேரையும் டாக்டர்ஸோட பேரையும் என்னால் வந்து சொல்லியிருக்க முடியும். வித் ப்ரூஃபோடு என்னால் வந்து ஷேர் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? பட் நம்ம இன்டென்ஷன் அதெல்லாம் கிடையாது. ஒரு அவேர்னஸ் வீடியோவை நம்ம ஏதாவது மேக் பண்ணுவோம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட இன்டென்ஷன். அதுக்காக மட்டும் இன்னைக்கு இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் மேலே இந்த வீடியோ நிஜமாவே யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் சேருங்க ரொம்பவே சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.